Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். டுடே இன்றைக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2, பைல் 3. இந்த பைல் 1க்கு எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் 2க்கு க்ரீன் கலர், பைல் 3க்கு ப்ளூ கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரமிடு வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இது வந்து உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன், உங்களோட நெகட்டிவிட்டிஸ் வந்து நல்ல விஷயங்களை தடுக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருந்தால் கூட கிடைக்காம போயிடும். அதனால தான் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ரெகுலர் வியூவருக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. சாய்ராம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப் ஏதோ 75% ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது. கொஞ்சம் ஃபெயிலியர் பார்த்துருக்கிறீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சரியான சப்போர்ட் கொடுக்கல. அவங்க உங்களை ஏமாற்றிருக்கலாம், பிரேக்கில் இருக்கலாம். இப்போ நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் எதையுமே வந்து கவனிக்க மாட்டீங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள் வர்றதுக்கு இருந்தால் கூட யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இருந்தால் கூட அதை கவனிக்க மாட்டுறீங்க. அப்படியே வந்து சோகத்திலேயே ஹீல் ஆகாமல் உட்காந்துருக்கீங்க. அப்படியா? நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க கைஸ். இதுலேருந்து நீங்கள் வந்து வெளில வாங்க. ஓகே? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இறைவன் கொடுக்கும் பொழுது அதை வாங்கிக்கிறது தானே நல்ல விஷயம் நடந்தது. ஏன்னா அதையே நினச்சி என்ன வரப்போகுது? ஸோ உங்களை கொஞ்சம் வந்து ஃபோக்கஸிங்காக வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து ஏதாவது வேலையில் நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். இப்போ வந்து ஒரு நல்ல ஆஃபர் ஏதாவது வந்துட்டுருக்கலாம். அதை கவனிக்க மாட்டீங்க. எனக்கு பெரிய ஆஃபர் வரணும், நான் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய ஒரு விஷயம் நடந்தால் தான் நான் இதை எடுத்துக்குவேன்லாம் சொல்லாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணும்போது தான் பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். சிறு துளி பெருவெள்ளம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபர் வந்தாலும் அதை வந்து கவனித்து நீங்கள் வந்து செயல்படுத்துங்க. நீங்கள் பாஸ்ட்டில் அந்த ஃபெயிலியர் மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில மெத்தட்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் வந்து வீடியோவோட எண்டில் நான் பழைய வீடியோஸ், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் வந்து லிங்க் வைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஆழ்மன பதிவுகளை வந்து கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாப் கேரியராக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கைகூடி வரும். யூனிவர்ஸ் உங்களுக்கு இவ்வளோ அழகாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, கவனிக்க மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து என்ன ஏதுன்னு பாருங்கள், அந்த சைனை கவனிங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஏஞ்சல் நம்பர் மட்டும் காமிக்கல, அவங்க வாய்ஸும் இப்போ வந்து கொடுக்குறாங்க டிவைன் பாத் மூலமாக. யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கிளாஸ் கற்றுக்கோங்க. அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றிலாம் சொல்லிகிட்ருக்கேன். அதோட இதெல்லாம் கூட உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவுலேயும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் கூட நான் வந்து ஆரா ஸ்கேனிங் பற்றி, அது தனியே ஒரு பெரிய டாப்பிக்கு. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணுறங்கிறத கூட பாருங்கள். அதுக்கு சர்வீஸும் இருக்குது, கிளாஸும் இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். பண்ணி இந்த லேக்லேருந்து வெளில வாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி லேகில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கிளாஸ் செட் ஆகுங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா வாங்க. ஓகே? சரி, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாக உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸில் கொஞ்சம் அன்ஸ்டெபிலிட்டியாக இருந்திருப்பீங்க. ரொம்ப வந்து ஸ்ட்ரக் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயம் இருந்தாலும் சரி, அது ரிலேஷன்ஷிப்பில் இல்லை இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எல்லா விதத்துலேயும் வந்து நீங்கள் உங்களை ஒரு பேலன்சிங்காக வச்சுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், வைப்ரேஷன் நல்லா இருக்குது. ஓகேவா? மணி உங்ககிட்ட என்ன மணி இருக்கோ அந்த மணியை வச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இதுக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறவங்க ஒரு மெயில் எனர்ஜியாக இருந்தால் உங்கள் ஃபீமேல் எனர்ஜி, அவங்க கொஞ்சம் நல்லா ஒரு உங்ககிட்ட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது மாதிரி நீங்களும் அவங்கக்கிட்ட வந்து அதை பேலன்சிங்காக கொண்டு போயிடுவீங்க. இன்றைக்கி எனர்ஜி நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூலாம் நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மணி எனர்ஜியில் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ
உங்களுக்கு அட்வைஸும் கொடுக்குறாங்க. எனர்ஜியும் டிவைனில் நல்லா இருக்குது. நீங்களும் கொஞ்சம் பேலன்ஸிங்காக நடந்துக்கோங்க. ஒரு சிலர் அகலக்கால் வைக்கிறது, கையில் இருக்கிற காசுக்கு மேலே செலவு பண்ணுறது, கடன் வாங்கி பண்ணுறது, அதெல்லாம் செய்யாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகிடுவாங்க. ஏற்கனவே ஒரு சிலர் இம்பேலன்ஸில் தான் கொஞ்ச நாளாக இருந்துகிட்ருக்கீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தவறுகளை எதுவும் பண்ணிடாதீங்க. பேலன்ஸிங்காக உங்கள் கைக்குள்ளே கொண்டு வாங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஜாப் கேரியராக இருக்கட்டும், ஒரு ஃபைனான்ஸ் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் அணுகுறீங்க அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அது உங்களை மேனேஜ் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம். இது ஒரு 10% பீப்புளுக்கு இருக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக் இருக்குது, தொடர்ந்து எனக்கு அப்படி தான் மேடம் இருக்குது, என்னால் எதுவுமே பேலன்ஸிங்கே பண்ண முடியல, ரிலேஷன்ஷிப்லேயும் பண்ண முடியல, ஃபைனான்ஸையும் பார்த்துக்க முடியல, ஜாப் கேரியரும் பண்ண முடியல, பிஸ்னஸையும் பார்க்க முடியல, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா ஏற்கனவே பைல் 1க்கே சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கிளாஸ் கற்றுக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் டீட்டெயில் ஏதாவது வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து பைல் 3க்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். உங்களோட லைஃப்பில் இன்றைக்கி ஏதோ ஒரு சைன் கொடுக்க போகிறாங்க. அது உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய விஷயமாக அமையும். ரெடியா இந்த பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்கு? அது ஒரு ஜாப் கேரியராக இருக்கலாம், இல்லை வெளியூருக்கு போகிற மாதிரி ஏதோ ஒரு அப்ராட் ஜாபுக்கு இருக்கிற வேலை. இப்போ ப்ரைவேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு மாற்றல் கேட்குறீங்க, இல்லைனா வேறு ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஊருக்கு போகணும் அப்படின்னாலும், வாட் எவர் சிச்சுவேஷன், ஒரு ட்ராவல் ஏற்படுற மாதிரி இருக்குது. திடீர் பிரயாணங்கள், இல்லைனா ஜாப் நிமித்தமாக நீங்கள் வெளியே போயிட்டு வர்றது, இல்லை பெர்மனெண்ட்டாகவே கூட அங்கே போய் செட்டில் ஆகிறது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஏதோ ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது சைன் தெரிஞ்சால் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதில் சக்ஸஸ் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பு ஏதாவது ப்ரப்போசல் வரலாம், இல்லை நீங்கள் அந்த பழைய லைஃப்க்கு வந்து ஒரு எண்டிங் கார்டு போடுற மாதிரி ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக ஏதோ ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல குட் சைக்கிளாகவே மாறும். ஓகேவா? ஸோ எனர்ஜி நல்லா இருக்குது. புதிய விஷயங்களை செய்கிறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு. செய்யுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பழைய ரெக்கார்ட்லாம் இருந்ததுன்னா, திரும்ப ஃபெயிலியர் ஏதாவது இருக்குன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் வாங்க. அது மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானித்து உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்கள் இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் பண்ணுது, நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுன்னா தாராளமாக பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அது டூயலாக இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்துலேருந்து இருப்பீங்க. இந்த 9 ராசிக்கு அதிகமாக தெரியுது. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் வந்துட்டோம். உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. இல்லை நான் 2 பைல் வைக்க போகிறேன். ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2. இந்த 2 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. 1க்கு வந்து க்ரீன் கலர் பிரமிட், 2க்கு வந்து எல்லோ கலர். பார்த்துட்டிங்களா? சூஸ் பண்ணியாச்சா? பார்த்துக்கலாமா? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான நோ. நீங்கள் இப்போ கொஞ்சம் ஆஸ்லேஷன் மைண்டில் இருக்கீங்க. உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஒரு சின்ன கெஸ்ஸிங். ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படி தான் தெரியுது. உங்கள் மைண்டு உங்ககிட்ட இல்லை. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அந்த விஷயம் இப்போ நீங்கள் எந்த விஷயத்துக்காக கேட்குறீங்களோ அந்த விஷயத்தில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் 75% ரிலேஷன்ஷிப்பு. அதை தென் ஒரு சிலருக்கு ஜாபாக இருக்கலாம், இல்லைனா ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம்.
இப்போ நான் வந்து இதை முயற்சி பண்ணால் சரியாகுமா, இது எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி, ஆசிலேஷனான கேள்வி. ஓகேவா? இது ரிலேட்டடாக அதுக்கு இப்போ வந்து ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்கப்பா. உங்களோட இன்ட்யூஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. வேணால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் பாருங்கள். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் அண்ட் கடகம், விருச்சிகம், கடகம், விருச்சிகம், மீனம். கரெக்ட். ஓகே, இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு 10% தான் இருப்பீங்க இந்த ராசி, இந்த 3 ராசி. ஓகே, இப்போ வந்து பைல் 2க்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? எஸ். உங்களோட கேள்வி எதுவாக இருக்கும்னா, இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப அதாவது உங்களோட பாஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு லேகிங்கில் ஃபெயிலியர் அதிகமாக பார்த்துருக்கீங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், இல்லைனா பிஸ்னஸ் ஃபைனான்ஸில் ஏதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம், வேலை வாய்ப்புகளில் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு ஃபெயிலியர், திருமண முயற்சி பண்ணுறது, ஏதோ சம்திங் உங்களை வந்து லாக் பண்ணுற மாதிரி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. பட் இப்போது உங்களோட அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ், அது மைக்கேலாக இருக்கலாம், இல்லைனா முருகராக இருக்கலாம், இல்லைனா கருப்பசாமி, நீங்கள் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான காடோட பவரில் இருக்கீங்க. நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு புதிய எனர்ஜி உங்களுக்கு வருது. நீ வந்து உன் முயற்சியை செய், டேக் த ஆக்ஷன், பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்குது, வெற்றி கிடைக்கும். முயற்சி பண்ணு. அது ரிலேஷன்ஷிப் வாட், அது ஜாபா, அது ஃபைனான்ஸாக, வாட் எவர் இட் இஸ், நாங்கள் இருக்கோம் கூட, பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சைன் கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்டது கூட இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, இந்த பைல் ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் சில லேகிங்கில் இருக்கீங்க. நீங்கள் இப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஓரலாக சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து சரியாக இருக்காது. அந்த மேனிஃபெஸ்டேஷன் பலித்தமாகணும் அப்படின்னா உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்கான்லாம் பார்க்கணும். உங்களுக்கு எது சூட் ஆகுமோ, உங்களுக்கு நீ இந்த லேகில் இருக்கீங்க, எந்த சக்கரா வீக்காக இருக்குது, ஒரு சிலருக்கு எல்லா சக்கரமும் அடி வாங்கி தான் இருக்குது, யாருக்கும் 1-2 கூட நல்லா இதுவாக இல்லை. அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க கூட அதில் லேகில் இருக்கீங்க. அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு சரியான ஒரு ஃபோக்கஸிங்கான ஒரு டீச்சர், ஒரு குரு கிடையாது. ஒரு டிவைன் பவரை உள்ளே எடுக்கிறீங்கன்னா, 6 சக்கராவெல்லாம் பவர் பண்ணுறீங்கன்னா, அந்த எனர்ஜியை எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படி அதை உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை செல்ஃபாக வந்து ஹீல் பண்ணிக்கணும். ஹீல் பண்ணிங்கன்னா கூட உங்களோட எனர்ஜியை வெளியில் நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா நிறைய நெகட்டிவிட்டி வந்து உங்களை சுற்றி இருக்குது. நீங்கள் மட்டும்தான் அங்கே பாசிட்டிவாக இருப்பீங்க, மற்றவங்க எல்லாம் ஹையர் எனர்ஜியில் நெகட்டிவான எனர்ஜியில் இருப்பாங்க. உங்களை கொண்டு அப்படியே இழுத்துருவாங்க உள்ளே. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து உங்களோட குணநலன்கள் எல்லாத்தையுமே எப்படி உங்களை ஃபோக்கஸிங்காக வச்சுக்கிட்டா உங்களோட பவரை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கலாம். எல்லா வித்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். லைஃப் கோச்சிங் பண்ணுங்கள், அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோட எண்ட்லேயும் வந்து இதில் வந்து ஆரா ஸ்கேன் மட்டும் ஒரு சப்ஜெக்டை மட்டும்தான் வச்சுருக்கேன். அதிலே நிறைய இருக்கும், அதில் சப்டைட்டில் மாதிரி. அதில் சர்வீஸும் இருக்குது, கிளாஸும் இருக்குது. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். மெயினான சப்ஜெக்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அதிகமாக போட முடியாது, அதனால் அதை வச்சுருக்கேன். ரெண்டாவது இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்தாலும் உங்களால் படித்து புரிஞ்சதும் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி அதை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். எது கற்றுக்கிட்டாலும் நீங்கள் வந்து சூப்பராக மாறலாம், சூப்பர் பவர் ஆகிடலாம். ஓகேவா? டிவைன் பாத் பார்க்குறவங்களாம் நீங்களாம் ரொம்ப லக்கியப்பா. ஓகேவா? உங்களுக்கு இது இவ்வளோ உங்கள் ஸ்ட்ரக்குக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வேறு எங்கேயும் கிடைக்காது. நல்லா இருங்க, நீங்கள் நல்லா வரணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, புரிதல் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஸோ ஓகே, புரிஞ்சுக்கிட்டாங்க பிள்ளைங்க. இனிமேல் முழிச்சுக்குவாங்க. இனிமேல் எல்லோரும் வந்து அவங்களோட வேலையில், அவங்களோட ஜாப், ரிலேஷன்ஷிப், ஃபைனான்ஸ் எல்லா விதத்திலும் நீங்கள் வந்து நல்லா வாங்க. ஓகே, சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.